அன்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அருணகிரிநாதர் திருத்தணி முருகனிடம் உன்னுடைய திருவடியை தொழும் பாக்கியம் பெறுவேனோ என்று கேட்கிறார். அதை எப்படி கேட்கிறார் என்று பாருங்களேன். திருத்தணி முருகா, முன்பொரு நாள் மன்மதன் அம்பு எய்தலில் திறமைசாலியாக இருந்தான். தன்னை எதிர்த்த மன்மதனை எரித்து வெந்து சாம்பலாகும்படி செய்தார் சிவபெருமான். அத்தகைய சிவபெருமானிடமே, முருகா, நீ வேதத்தின் பொருளை உரைக்கிறேன் என்று கூறி நீ ஆசானாகவும் சிவபெருமானை பணிவோடு அமர்ந்து கேட்க வேண்டும் என்று கூறினாய். சிவபெருமானும் அதற்கு இசைந்து வேதத்தின் பொருளை உரைத்திடு என்று கூற, தானெல்லாம் தெரிந்தவர் என்ற ஆணவச்சற்கோடு இருந்த பிரம்மதேவரும் மகிழ்ந்து கேட்கும்படி நீ பிரணவத்தின் பொருளை உபதேசித்தாய். முருகா, தன்னை எதிர்த்த சூரபத்மனே, கோபத்துடன் உக்கிரமான உன்னுடைய வேலினால் சூரன் தலையை அறுத்தெறிந்தாய். சூரபத்மனுடன் போர் புரிந்த கோபம் தணிந்து திணைப்புணத்தில் வாசம் செய்த குரமகள் வள்ளியுடன் திருத்தணியில் வாசம் செய்கின்ற பெருமாளே, எனக்கு என்ன வேண்டும் என்று எல்லாவற்றையும் சேகரிப்பதற்காக நாள்தோறும் உழைத்து இந்த உடம்பும் உள்ளமும் இழைக்கும் அளவுக்கு உழைத்து விட்டேன் என்று சொல்ல வந்தவர், எனக்கென்று எல்லாவற்றையும் தேடி நெடுங்காலமாய் காலமாக ஓய்வில்லாமல் பிறந்தும் பின் இறந்தும் மறுபடியும் பிறந்தும் இப்படி வெட்கமில்லாமல் திரும்ப பிறத்தலும் இறத்தலுமே தொழிலாய் கொண்டு என்னுடைய ஆன்மா இழைத்து விட்டது. ஒரு வீட்டுக்கு அடிக்கடி செல்ல வெட்கப்படுவது போல் இந்த பூமியில் எண்ணில்லாத காலமாக ஆன்மாக்கள் இறப்பதும் பிறப்பதுமாகவே இருப்பதற்கு வெட்கப்பட வேண்டாமா என்று நம்மிடம் கேட்கின்றார். மாணிக்கவாசகர் இதையேத்தான் சொல்லும் பொழுது, எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்று கூறுகின்றார். மாணிக்கவாசகரின் கூற்றையே இங்கு அருணகிரிநாதரும் திரும்ப பிறந்தும் இறந்தும் வெட்கமில்லாத என்னுடைய பிறப்பு இதோடு முடியுமாறு அருள வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற வழியையும் அவரே சொல்கிறார். முருகா, உன் புகழை நாள்தோறும் பாடி பரவசமடைகின்ற அடியார்களே, அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கெல்லாம் தேடி போய் அவர்களோடு சேர்ந்து உன் புகழை பாடியும் அவர்கள் விளக்குகின்ற உரைகளை கேட்டு அதனை கடைபிடித்து அந்நெறியிலிருந்து வழுவாது இருக்க வேண்டும். அடியார் திருக்கூட்டமே, இந்த பிறவி பிணி நீங்கி ஈடேற சிறந்த வழி. முருகா, திருத்தணியில் வீற்றிருப்பவரே, உன்னுடைய அடியார்களுடன் கூடி ஒளிபுருந்திய உன்னுடைய திருவடிகளை தொழும் பாக்கியம் பெற்று இந்த பிறவியற அருள் புரிவாயாக என்று கேட்கின்றார். பாடலை பார்ப்போமா? எனக்கென யாவும் படைத்திட நாளும் இலைப்போடு காலம் தனில் ஓயா, எடுத்திடு காயம் தனை கொடு மாயும் இலச்சையிலாதென்பவமாற, உன்னை பல நாளும் திருப்புகழாலும் உரைத்திடுவார்தம் குளிமேவி, உணர்த்திய போதம் தனி பிரியாது உன் பொலச்சரணானும் தொழுவேனோ, வினைத்திறமோடென்றெதிர்த்திடும் வீரன் விளக்கொடுவேல் கொன்றவன் நீயே, விலப்பென மேலென்றடக்கிய நாரும் விருப்புற வேதம் புகழ்வோனே, சினத்தொடு சூரன் தனை கொடுவேலின் சிரத்தினை மாறும் முருகோனே, திணைப்புணமேவும் குறக்கொடியோடும் திருத்தணி மேவும் பெருமாளே, உன்னை பல நாளும் திருப்புகழாலும் உரைத்திடுவார்தம் குளிமேவி, உணர்த்திய போதும் தனி பிரியாதுன் பொலச்சரணானும் தொழுவேனோ. மீண்டும் சந்திப்போம். நன்றி.